இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 2 ராசியில் பயிற்சி ஏறாரு. ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு. மிதுனத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறாரு. இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன், கல்விக்காரகன், செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம். இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார். இந்த ஆண்டில் மிதுன ராசியில் 13 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் நடைபெற இருக்குது. இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார். இந்த மே 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 10:30 மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது. ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஏறாரு. இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் 2 மற்றும் 5 வீட்டுக்கு அதிபதி. உங்களுக்கு இந்த பயிற்சி அப்போ 8வது வீட்டுக்குள்ளே போகிறாரு. 2025 ரொம்ப சாதகமான குரு பயிற்சி பலன்களை தரும் காலம் சொல்லவே முடியாது. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். பணியிடத்தில் சில தடைகள் கண்டிப்பாக இருக்குது, அதனால் பார்த்து நடந்துக்கணும். குரு பகவான் உங்கள் 12ஆம் வீடு, 2ஆம் வீடு மற்றும் 4ஆம் வீடு இதன் மேலும் முழு பார்வையை செலுத்துகிறாரு. மாமியார் வீட்டில் சில நல்ல செய்திகளை கேட்கலாம். செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டு. அது மட்டுமா, நல்ல செய்திகளை கேட்கலாம். உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு இருக்கனால சில சமயம் திடீர்னு பணம் வரும். இது தவிர குடும்பத்தில் மாமியார்களின் குறுக்கீடுகள் அதிகமாகுது. அக்டோபரில் குரு 9ஆம் வீட்டில் பயிற்சி ஆறனால அனைத்து பணிகளிலும் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கும். மேலும் நீங்கள் வெற்றி அடைவீங்க. வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல பதவி உயர்வுடன் வேறு வேலை கிடைக்கலாம். அதன் வக்ர நிலையில் குரு மீண்டும் டிசம்பரில் 8வது வீட்டுக்குள் நுழைகிறாரு. இப்போ பணம் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராம் ரக்ஷா ஸ்தோத்திரத்தை கண்டிப்பாக பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீண் பயம் நீங்கி உங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும். இந்த குருவின் அமைப்புப்படி உங்கள் மனதில் இருந்த பயம் நீங்குது இல்லையா, தன்னம்பிக்கை அதிகரிக்குது. நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு உயர்வாக உங்களை நினைப்பீங்க. அலுவலகத்தில் ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் வரும். எந்த சமயத்திலும் நீங்கள் யார்கிட்டனாச்சும் பேசையில் ரொம்ப கர்வமாக பேசாமல் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயண வாய்ப்பு வருது. பணியிட விஷயங்களை பிறட்ட பேசுவதை தவிர்த்துருங்க. இல்லத்தில் இனிய சூழ்நிலையும் உறவுகளிடையே உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதம் வேணாம். தேவையற்ற ஆடம்பர கடன்களை தவிருங்க. சுபகாரியங்கள் ஈடேற குலதெய்வ வழிபாடு முக்கியம். செய்யும் வர்த்தகத்தில் உழைப்பே உயர்வு தரும். கூட்டுத்தொழில் நிதானம் முக்கியம். அரசியலை சார்ந்தவங்களுக்கு சீரான போக்கு நிலவும். ஆதரவை தக்க வச்சுக்கிறணும். அடக்கமும் அமைதியும் அவசியம். அரசு துறையில் இருந்தீங்கன்னா பணியிடத்தில் வீண் பேச்சு, அரட்டை அடிப்பதை தவிருங்க. அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை அவசியம் கேட்கணும். கலைஞர்கள் சினிமா ட்ராமா துறையில் இருந்தால் முயற்சிகளை முடக்குவது வேணாம். மாணவர்கள் படிப்பில் தளரா உழைப்பை தலைநிமிரச் செய்வாங்க. ஆரோக்கியம் சீராக இருக்க சிறு சிறு உடற்பயிற்சிகளை செய்யணும்.
தலைவலி, கண்கள், அடிவயிறு, முதுகு உபாதை வரலாம். இரவு பயணத்தை தவிருங்க. இடைவெளியில் இறங்க வேணாம். முருகப்பெருமான கும்பிடுங்க. முன்னேற்றம் வரும். நவகிரகங்களின் புதன் வழிபாடு உங்களுக்கு புகழ நிலைக்க செய்யும். பட்டீஸ்வரம் போய் துர்க்கையம்மனை வழிபட்டா எல்லா பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். நல்ல பலனை தரும். துர்க்கைக்கு 1 கிலோ நல்லெண்ணெயோ அல்லது 38 உதிரியா ஒரு எலுமிச்சம்பழமா 38 இதை எண்ணி விபூதி குங்குமம் கொடுத்து பூஜை செய்யணும். 5 எலுமிச்சம்பழத்தை மட்டுமே வீட்டுக்கு வாங்கி வரணும். தினந்தோறும் தீபமேற்றி வழிபட்டு வரணும். அனுகூலமான பலனை தரும். 7ல் இருந்த அஷ்டமத்து சனி அவர் என்ன பண்ணுறாருன்னா போயிடுறாரு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மூச்சு, இதய பகுதி, சுவாச கோளாறு, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கொடுத்த வாக்க வீட்டிலும் சமுதாயத்திலும் காப்பாற்றணும். குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது. திருமண யோகம் உண்டாகும். சுபவிரய பிராப்தம் உண்டாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். சந்தோஷ செலவாக இருக்கும். வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்கிறது, புதிய முதலீடு செய்கிறது, வியாபாரத்தை பெருக்கிறது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறுவது போன்ற அனைத்து யோகங்களும் உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேணாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 5ஆம் இடத்துல சனி அடுத்த 2.5 காலம் இருக்குது. அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிக்கணும். தூக்கமின்மையால் பெரிய தொந்தரவு, இந்த மாதிரி சூழல் ஏற்படும். தியானம், யோகா செய்யணும். நல்ல பலனை தரும். உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தில் கவலையே வேண்டாம். பெரிய சாதனை அடைவீங்க. உறவு, சொந்த பந்தம், நட்பு வட்டாரங்கள் அவங்களே எதிரியாக மாறுவாங்க. உங்களை பற்றி புறம் பேசுவாங்க. உங்களுக்கு மன அழுத்தம் வந்து ரொம்ப வருத்தமாக போயிடும். சந்திரன் நீச்சம் அடையுது. அதனால் சட்டென்று கோபம் வருது. மற்றவங்கள நினச்சி கவலையே படாதீங்க. துர்க்கையை நினச்சி வழிபாடு செய்யுங்க. காணும் இடத்தில் எல்லாம் பட்டீஸ்வரர், துர்க்கையை வழிபடுங்க. நல்ல பலனை தரும். எல்லாத்துக்கும் எல்லா விதத்துலேயும் சாதிக்க நம்பிக்கை ஏற்படும். குருவாயூர் கிருஷ்ணர், திருச்செந்தூர் முருகர் வழிபாடு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மன அழுத்தத்தை தீர்க்கும். விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, விருச்சிகராசி அன்பர்களுக்கு யோகம்தான், முன்னேற்றம்தான். சக ஊழியர்களுடன் சுமூகமாக பழகக்கூடிய சூழல் வரும். பணிச்சூழலை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிடுவீங்க. எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவை பெறுவீங்க. ஆழ்ந்த விவாதங்கள் மற்றும் பொதுவான ஆர்வங்களை தேடுவதன் மூலம் உங்கள் உறவை வளர்த்துக்கலாம். இலக்குகளை நிர்ணயிப்பது மற்றும் அனுபவங்களை பகிர்வது உங்கள் உறவை வலுப்படுத்தும். மேலும் வெற்றிகரமான வாழ்வை நோக்கி உங்களை அழைத்து போகும். குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுடன் நீங்கள் ஒரு நல்ல மற்றும் இனிமையான உறவை பார்ப்பீங்க. மகிழ்ச்சி அனைவராலும் உணரப்படும். உங்கள் ஆரோக்கியம் தொடர்ந்து முன்னேறும். சீரான வாழ்க்கை முறை மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியின் காரணமாக உங்கள் பொதுநல வாழ்வு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களை வெற்றியை நோக்கி நடைபயலச் செய்யும். குடல் பிரச்சனை போன்ற சின்ன உடல்நல பிரச்சனை சந்திக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் தண்ணீர் ஜாஸ்தி குடிங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். முன்பை விட அதிகமாக சேமிப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் உத்தியோகத்தில், தொழிலில் சுமூகமான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போதைய நிலையில் முன்னேற்றம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். இந்த காலகட்டம் தொழில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை வழிவகுக்கும். நீங்கள் முன்னேற்றம் காண சிறந்த முறையில் செயலாற்றுவீங்க. நீங்கள் குழுவினருடன் இணைஞ்சு பணிபுரிவீங்க. அதன் மூலம் உங்கள் அனைத்து பணிகளும் விரைவாக முடியும். நீங்கள் ஒரு குழுவாக உங்கள் இலக்குகளை அடைய முடியும். உங்களின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும். பதவி உயர்வு பெறலாம். விசுவாசமாக நடந்துக்கிருவீங்க. ஊதிய உயர்வு பெறும் வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். உங்கள் உற்சாகமான மனப்பான்மை உங்கள் பணிகளை எளிதாக்கும். மொத்தத்தில் இந்த நேரம் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும்னே சொல்லலாம். இது தவிர தொழில் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆரோக்கியத்தை பேணணுன்னா சருமத்தை மேம்படுத்தணும். வீட்டிலே சமைச்சு சாப்பிடணும். தினமும் 30 நிமிடம் தியானம் செய்யணும். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். தினமும் 10 முறை ஓம் நாராயணா அப்படின்ற மந்திரத்தை ஜெபிங்க. செவ்வாய்க்கிழமைகளில் காலங்கத்தால் கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்க. முடிஞ்சால் பாராயணம் செய்யுங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு
விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.